எப்பக்கம் நெருக்கப்பட்டோம் ஒடுங்கினாலும் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தீர். எப்பக்கம் நெருக்கப்பட்டோம் ஒடுங்கினாலும் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தீர். மான்களின் கால்களைப் போல பலனாய் ஓட செய்தீரே. உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடனாய் நடக்க செய்தீரே. என் மரணம் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் மரணம் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். இறை இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த காலை நேர சிந்தனைக்காக யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நாம் தியானத்துக்கென்று எடுத்துக்கொள்வோம். ஜனங்களை பார்த்து, நீங்கள் முன் சென்று பட்டணத்தை சுற்றி வாருங்கள். யுத்த சன்னத்தை அந்தரானவர்கள் கர்த்தரின் பட்டணத்துக்கு முன்பாக நடக்க வேண்டும் என்றார். 6வது வசனம். அந்தபடியே நூனின் குமாரன் யோசுவாவின் ஆசாரியர் அழைத்து உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போங்கள். 7 கொம்புகளை 7 ஆசாரியர்கள் கர்த்தருடைய பட்டணத்துக்கு முன்பாக பிடித்து கொண்டு போக வேண்டும். கர்த்தரின் தாசன் மோசே ஆண்டவரால் வழிநடத்தப்பட்டு இஸ்ரவேல் மக்களை விடுதலை பயணத்தில் கொண்டு வந்தார். அவருக்கு பின்பாக நூனின் குமாரன் என்று அழைக்கப்படக்கூடிய யோசுவாவை கடவுள் தெரிந்து கொண்டு அவர்களிடத்திலே தன்னுடைய பிரசன்னமாகிய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து வைத்தார். அந்த உடன்படிக்கையை சுற்றி சுமந்து கொண்டு செல்ல வேண்டும் என்று இஸ்ரவேலின் கடவுள் கூறுகிறார். உடன்படிக்கை பெட்டி என்பது கடவுள் பிரசன்னமாக இருக்கிற இடம். கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வது கடவுளுடைய உடன்படிக்கை புஸ்தகமாகிய திருமறை. அன்றைக்கு அந்த பெட்டியை அவர்கள் பயன்படுத்தினார்கள். அது சுமந்து செல்லப்படுகிற இடமெல்லாம் கடவுள் பிரசன்னம், கடவுள் ஜெயம், கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறைந்து காணப்படும் என்று அர்த்தம். இன்றைக்கு நம்மிடத்தில் கடவுள் கொடுத்திருக்கிற உடன்படிக்கையின் புது பெட்டகம் கடவுளுடைய வார்த்தையாகிய திருமறை. அந்த திருமறையை நாம் எங்கெல்லாம் எடுத்து செல்கிறோமோ அங்கெல்லாம் கடவுளுடைய பிரசன்னம் நம்மை பாதுகாக்கும், வழி நடத்தும். அதை எடுக்கும் போதெல்லாம் துதியின் சத்தம் நம் நாவிலே எப்பொழுதும் தொனித்திருக்கும். அது நம்முடைய பையில் இருக்கும் போதெல்லாம், அந்த உடன்படிக்கை புத்தகம் இருக்கும் போதெல்லாம் எந்த ஒரு தீய செயலுக்கோ பொய்யான வார்த்தைகளுக்கோ நம்மிடத்தில் இடம் இருக்காது. என்னுடைய அனுபவத்தில் 1989ஆம் ஆண்டு இந்த திருமுறையை கையில் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். அது சென்ற இடமெல்லாம் நான் எடுத்து செல்வேன். அது எந்த இடத்துக்கு சென்றாலும், இந்துக்கள் கல்யாணம் திருமணமாக இருந்தாலும், உறவுகள் திருமணமாக இருந்தாலும், அநேக உறவுகளும் கூட இன்றும் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டு ஒரு பெரிய வல்லமை மிக்க ஊழியர்களாக இருக்கிறார்கள். காரணம், அவர்களால் இன்றைக்கு கர்த்தருடைய உடன்படிக்கை புத்தகமாகிய இந்த திருமுறையை கையில் எடுப்பதனால்தான். நூனின் குமாரனாகிய யோசுவாவினிடத்தில் கர்த்தர் சொன்னபடி அவன் செய்தான். இன்றைக்கு ஊழியர்கள் சொன்னபடி செய்கின்ற சபை மக்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை கடவுள் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு இந்த ஆண்டவருடைய தாசனாகிய யோசுவா சொன்னபடி செய்தான். மக்களுக்கு கட்டளையிட்டான், ஆசாரியர்களை அழைத்தான், 7 கொம்புகளை எடுத்து ஓதினான். இன்றைக்கு நம்முடைய குருசேகரங்களில், திருச்சபைகளில் ஆசாரியர்கள் இன்றைக்கு கேலி செய்யப்படுகிறார்கள். ஆசாரியர்கள் இன்றைக்கு பொறுப்பில்லாதபடி அவர்கள் நடந்து கொள்ளுகிற அந்த தன்மை, பயமில்லாதபடி நடந்து கொள்ளுகிற தன்மை, வயது வித்தியாசம் இல்லாமல் பேசுகின்ற அந்த தன்மை தான் இன்றைக்கு கடவுளுடைய உடன்படிக்கையை மீறும்படியாக செய்கிறது. ஆகவே தான் அவருடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, அன்பு இல்லை, ஐக்கியம் இல்லை, ஆதரவு இல்லை, ஐஸ்வர்யம் இல்லை. ஆனால் அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கு நம்மோடு கூட அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். இந்த நாளில்
இதுவரை நீ உலகத்தின் மீதும் பிசாசோடு உடன்படிக்கை செய்த மகனாக இருப்பாய் என்று சொன்னால், ஆண்டவர் இந்த நாளிலே உன்னை பார்த்து, நான் உன்னோடு உடன்படிக்கை செய்கிறேன், இந்த பெட்டியை நீ எடுத்துக்கொள். இன்றைக்கு அவருடைய உடன்படிக்கை பெட்டியாகிய அந்த திருமறையை நம்முடைய கையிலே கொடுக்கிறார். அதை நாம் எடுத்து செல்வோம், தூக்கி செல்வோம். திருமறையை நீ சுமந்தால் அவர் உன்னை சுமப்பார். இன்றைக்கு யாரெல்லாம் ஆலயத்திற்கு வரும்போது திருமறையை எடுத்து வருகிறோம், யாரெல்லாம் ஆலயத்துக்கு வரும்போது பாடல் புஸ்தகத்தை எடுத்து வருகிறோம், நன்றாய் சிந்திப்போம். யோசுவாவுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டதை மக்களுக்கு சொன்னான், அவர்கள் கீழ்ப்படிந்து செய்தார்கள். ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்களை பாதுகாத்தது, விடுதலையாக்கினது. கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பின் கடவுளே, விசேஷமாக இந்த நாளுக்காக நன்றி. உலகத்தில் நோய் எதிர்ப்பு சிறு குழந்தைகளை அழிக்கிற அம்மை நோயில் இருந்து பாதுகாக்க தட்டம்மையினுடைய மருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நாள். இந்த நாளில் கர்த்தாவே, எங்களுடைய முன்பாக நீர் எங்களோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறீர். எங்களோடு நீர் எப்பொழுதும் தங்கியிருக்கும்படியாய் எங்களுடைய நினைவுகள், உங்களுடைய வார்த்தைகள் எங்கள் வாயில, நெஞ்சில, இருதயத்தில், கைகளில், நெற்றியில் எழுதும்படியாய் அந்த உடன்படிக்கையை நாங்கள் கை கொண்டு நடக்க உதவி செய்தரணும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவு பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.